ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். இன்று 21 டிசம்பர் மாதம் 2015 ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக 6 மாதங்களில் மீள்குடியேற்றம், அரசியல் பிரதிநிதிகள், அதிகாரிகள், முப்படையினர் அடங்கிய செயலணி, யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உறுதி என்பதாக அந்த செய்தி இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாம் ஆட்சியில் அமர்ந்ததன் பின்னர் மீண்டும் விடுதலை புலிகள் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது, யுத்தம் நடைபெறப் போகின்றது, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது போன்ற விஷமத்தன்மமான பிரச்சாரங்களை அடிப்படைவாதிகள் கொழும்பில் இருந்து கொண்டு முன்னெடுக்கின்றனர். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளிக்கப்படாது, மீண்டும் யுத்தம் ஏற்படுவதற்கோ விடுதலை புலிகள் தலை தூக்குவதற்கோ வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உறுதிபட தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக அரசாங்கத்திற்கு பந்தம் பிடிக்கும் செயற்பாட்டில் தமிழ் கூட்டமைப்பு என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. தேசிய அரசாங்கத்திற்கும் பந்தம் பிடிக்கும் செயற்பாடுகளையே எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொண்டு வருகின்றது. மக்களுக்கு எதிரான வரவு செலவு திட்டத்தை ஆதரித்ததன் மூலம் எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது என்று மஹிந்த அணியின் முக்கியஸ்தரும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கொபோவெல தோட்ட தொழிலாளர் மீது பெரும்பான்மை கோஷ்டியினர் தாக்குதல், 5 காயம், 1 கவலைக்கிடம் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை புலத் சிங்கள போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொபோவெல தோட்ட தொழிலாளர்கள் மீது பெரும்பான்மை குழுவினர் மேற்கொண்ட தாக்குதலில் 5 காயமடைந்துள்ளனர். இதில் 49 வயதான ராமன் விஜயன் என்ற குடும்பஸ்தர் கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி சுயநினைவிழந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமாக தமிழர்களின் தலைமைத்துவம் தளம்பிவிடக்கூடாது என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை என்ற அமைப்பினூடாக தமிழ் மக்களின் கலாச்சாரம், விழுமியங்கள் போன்றவற்றை பாதுகாக்கும் வண்ணமாக அந்த அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த அமைப்பினால் தமிழர்களின் தலைமைத்துவத்தில் எந்தவிதமான பிளவுகளும் ஏற்படக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. இன்றைய உலக செய்தியாக சிரியா போரை நிறுத்த புதிய அமைதி திட்டம் ஐநா சபையில் நிறைவேற்றும் என்பதாக அந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான உலக செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐநாவில் உள்நாட்டு போரை நிறுத்த ஐநா சபை சார்பில் புதிய அமைதி திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நேற்றைய முன்தினம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக கண்ணீர் விட்டழுத அகதிகள், கலங்கி போனார் மைத்திரி என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி என கூறுகின்றீர்களே, உங்களுடைய ஆட்சியிலாவது எங்களை எங்களது சொந்த மண்ணில் மீள்குடியேற்றுங்கள். 25 வருடங்களாக இடம்பெயர்ந்து அவல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எந்த உதவிகளும் வேண்டாம். எங்கள் சொந்த நிலங்களை தாருங்கள் போதும். வழிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தினால் இடம்பெயர்ந்து 25 வருடங்களாக கோணப்புலம் நலன்புரி முகாமில் தங்கியிருக்கும் வழிவடக்கு மக்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கண்ணீர் மல்க தங்கள் காணிகளை தரும்படி உருக்கமாக கோரிக்கையினை விடுத்தபோது ஜனாதிபதியும் சற்று கண்கலங்கிவிட்டார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தாஜுதீன் கொலையுடன் கடற்படைக்கும் தொடர்பு என்று கேள்விக்குறியாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. பிரபல ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 4 பேர் பாதுகாப்பு தரப்பினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் சிசிடிவி வீடியோ பதிவுகளை நன்கு ஆராய்ந்த பின்னரே இவர்கள் 4 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக சமூக நலனொம்பலிலும் சமமான கண்ணோட்டம் தேவை என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. நடைமுறையில் இருந்து வரும் சமூக நலனொம்பல் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் குறைத்து விட்டதாக பாராளுமன்றத்தில் எதிரணிகள் குறிப்பிடுகின்ற போதிலும் சமூக நலனொம்பல் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொள்கை திட்டங்களை வகுத்து செயற்படுவதே
நீண்ட கால அடிப்படையில் நன்மை அளிக்கும் என்பதாக பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக நிபுணர்கள் கருத்தொன்றை முன்வைத்துள்ளதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக 6 மாதங்களுக்குள் மீள்குடியேற்றம், யாழில் ஜனாதிபதி உறுதி என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக அமெரிக்கா இலங்கை தொடர்பு, இந்தியாவிற்கு அதிருப்தி, பிஸ்வாலின் வருகையை கண்டித்து கூட்டு எதிர்க்கட்சி கருத்து என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. அமெரிக்காவின் முகாமாக இலங்கை மாறி வருவதாகவும் அமெரிக்கா இலங்கை கள்ள தொடர்பானது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளதுடன் அயல் நாடான இந்தியாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூட்டு எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியது என்பதாக அந்த செய்தி அமைந்துள்ளது. தமிழ் மக்களின் பேரவை காலத்தின் தேவையா என்ற கேள்விக்குறியோடு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. தமிழ் மக்களின் நலன்களையும் பாதுகாப்பையும் நோக்காக கொண்டு தமிழ் மக்கள் பேரவை அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற பொது பயணத்தில் இது எந்த அளவிற்கு பயணிக்கும் என்பதாகவும் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதாகவும் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. இந்திய செய்தியாக நேஷனல் ஹெரால்ட் வழக்கை அரசியல் பிரச்சாரமாக்கிய காங்கிரஸ் என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தங்கள் மீது சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த நேஷனல் ஹெரால்ட் வழக்கை அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்திவிட்டதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்க அரசாங்கம் ஆதரவு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகங்களை அமைக்கவும் விஸ்தரிக்கவும் அரசாங்கம் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். 2/3 பெரும்பான்மையுடன் வரவு செலவு திட்டம் வெற்றி, ஆதரவாக 160 வாக்குகளும் எதிராக 51 வாக்குகளும் 13 பேர் வெளிநடப்பு என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஒபாமாவின் சிறப்பு செய்தியுடன் நிஷா பிஸ்வால் கொழும்பு வருகை, இலங்கை அரசுடன் அமெரிக்கா முக்கிய பேச்சு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா தேசாய் பிஸ்வால் நேற்று காலை கொழும்புக்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் சிறப்பு செய்தியுடனேயே அவர் கொழும்பு வந்துள்ளார் என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக 6 மாதங்களுக்குள் தீர்வு, இடம்பெயர்ந்த மக்கள் குறித்து ஜனாதிபதி யாழில் உறுதியளிப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக தலைகீழாக தொங்கிய மஹிந்த என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் தனது மனநிலையை திடப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரமாக தமிழ் மக்கள் பேரவை என்ற குண்டை விக்னேஸ்வரன் எடுத்துக்கொண்டு வர புதுசா ஒரு குண்டை எடுத்து வருகிறாரே என்று சம்பந்தன் எண்ணுவதாக இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமாக அமெரிக்காவில் நடைமுறையிலுள்ள தேசப்பற்று சட்டம் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவின் பிடியில் கூண்டுக்குள் இலங்கை சிக்கி தவிப்பதாக இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. வடக்கு மாகாண அதிகாரங்களை CV விக்னேஸ்வரன் சுமந்து வருகின்ற நிலையில் கிராமராஜ்யம் என்பதனூடாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அம்பெய்து அதை உடைக்க இலக்கு வைப்பதாக இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமாக கூட்டு ஒப்பந்தம் என்ற பஸ் பாதையை விட்டு விலகி கீழே இருக்கும் தொழிலாளர்கள் மீது விழும் வண்ணமாக இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இன்று இலங்கையிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.